அகந்தையான வீண் வார்த்தைகள். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். இதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. துன்மார்க்கர் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரத்தினாலும் தந்திரமாய் பிடிக்கிறார்கள். இந்த விசுவாசிகளோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்கள் அல்ல. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இவர்கள் அரிதாய் தப்பினவர்கள். இப்படிப்பட்டவர்களை கள்ள போதகர்கள் தந்திரமாய் பிடித்துக் கொள்கிறார்கள். கள்ள போதகர்களுக்கு தந்திரம் தெரிந்திருக்கிறது. விசுவாசத்தில் பலவீனமானவர்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்களுடைய மாம்ச இச்சைகளை தூண்டுகிறார்கள். அவர்களுடைய காம விகாரங்களை அதிகரிக்க செய்கிறார்கள். அவர்களை துன்மார்க்கத்தின் பாதையில் நடத்துகிறார்கள். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவர் எவ்வளவு தந்திரமாக மீனை பிடிப்பாரோ அதை போல கள்ள போதகர்கள் இவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். கள்ள போதகர்களின் தந்திரத்தில் சிக்கிக் கொள்கிறவர்களில் சிலர் சிறிது காலம் சத்தியத்தில் இருந்தவர்கள். அவர்கள் கொஞ்ச காலம் பாவத்தை விட்டு விலகி ஜீவித்தவர்கள். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து தப்பி வந்தவர்கள். இவர்கள் அரிதாய் தப்பினவர்கள். அப்படிப்பட்டவர்களை கள்ள போதகர்கள் தந்திரமாய் பிடிக்கிறார்கள். கள்ள போதகர்கள் கேட்டிற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். இவர்கள் துன்மார்க்கத்திற்கு ஊழியக்காரர்கள். துன்மார்க்கமே இவர்களை ஆளுகை செய்கிறது. துன்மார்க்கத்தினால் இவர்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாய் இருக்கிறான். கள்ள போதகர்கள் துன்மார்க்கத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். கள்ள போதகர்களால் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியாது. இவர்களால் ஆத்துமாக்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. அவற்றை கெடுக்கத்தான் முடியும். அகந்தையான வீண் வார்த்தைகளாலும் மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து போடுகிறார்கள். கள்ள போதகர்கள் கேட்டுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆயினும் இவர்கள் மற்றவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கிறார்கள்.